ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம குழந்தைகிட்ட எப்படி தலைமை பண்பை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்முடைய ஸ்கூல்லலாம் ஃபங்க்ஷன் வைக்கும்போது சில நேரங்களில் அரசியல் தலைவர்கள் வந்து கலந்து கொள்வாங்க. அப்போ கலந்து கொண்டு மாணவர்களோட முதல்ல உரையாட ஸ்டார்ட் பண்ணும்போது, முதல்ல சொல்லும்போது எதிர்கால தலைவர்களே என்று அழைப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எதிர்கால தலைவர்கள் இல்ல, இன்றைய தலைவர்கள். ஆம், பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் தலைவராக பாருங்கள். இன்றைய தலைமுறை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அதிக செல்லம் குடுத்து வளர்க்கிறார்கள். இல்லாட்டா கட்டுப்பாட்டுடன் வளர்க்கிறேன் என்ற பெயர்ல மிரட்டி பாடாய்படுத்தி கொண்டுட்டு இருக்காங்க. சைக்காலஜி படி நம்ம செல்லம் குடுத்து வளர்க்கிற குழந்தைகள் எல்லாம் பொறுப்பற்றவர்களாகவும், சுயநலம் மிகுந்தவர்களாகவும், தோல்விகளை எதிர்கொள்ள தெரியாதவர்களாகவும் இருக்கிறாங்க. கண்டிப்புடன் இருக்கும் குழந்தைங்க பயந்த சுபாவம் உள்ளவர்களாகவும், தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்கும் குழந்தைகளாகவும் இருப்பாங்க. என்னுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு ஃபீல்டுல முதன்மையானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு எதுக்காக லீடர்ஷிப் குவாலிட்டிய வளர்க்கணும்னு நான் சொல்றேன்னா, இதனால குழந்தைகளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகுது. அவங்களாலேயே எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகுது. 2வதா சமூகத்தில ஏற்படுங்க பிரச்சனைகள வந்து தங்களுடைய கருத்து அ ச த பிரச்சனைகள்ல வந்து தங்களுடைய கருத்துக்கள தெளிவாவும், ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வாய்ஸ் அவுட்ட பண்ணுவாங்க. எப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு எதிரா மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அமைதியான முறையில வாய்ஸ் அவுட் பண்ணாங்கல்ல, அதுபோல. 3வதா குழந்தைகள் தைரியமாக இந்த போட்டி நிறைந்த வாழ்க்கையில தைரியமாக ஜெயித்து, சமூகத்துல தனக்குன்னு ஒரு இடத்த பிடிப்பாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலமாவும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிய வளர்க்க முடியும். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, எக் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அதாவது குழுவாக நிக்க வச்சு கேர்ஃபுல்லா எக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கணும். இதனால குழந்தைங்களோட மென்டல் பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவேட் ஆகும். 2வது டிராமி. அதாவது அவங்களே படம் வரைய வைக்கணும். அப்ப படம் வரையும்போது நம்ம எவ்வளோ அழகா இருக்கணும், நம்ம என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களே தீர்மானிச்சு அழகா, நேர்த்தியா அப்படி படம் வரைவாங்க. 2வது லிசனிங் கேர்ஃபுல்லி. நம்ம சொல்ல வர்றத பிள்ளைங்கள வந்து கவனமா கேட்க சொல்லணும். பிள்ளைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த பண்புகள கத்துக் குடுக்கறதுனால லீடர்ஷிப் ஸ்கில்ல வளர்க்கலாம். 2வது ஃபர்ஸ்ட் அதில வந்து ஹோல் செட் பண்ணணும். லீடர்ஷிப் குவாலிட்டிய நம்ம பிள்ளைங்க கிட்ட வளர்க்கணும் அப்டின்னா, அந்த பிள்ளைங்க கிட்ட எந்தெந்த பண்புகள்லாம் வளரணும் அப்டின்னா, பிள்ளைங்கள வந்து ஹோல் செட் பண்ண சொல்லணும். லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் அவங்களே டிசைட் பண்ண சொல்லணும். அதுக்கு நாமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இப்ப சின்ன வயசுலேருந்தே அந்த சில பிள்ளைங்க வந்து சில ஃபீல்டுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அது ரிலேட்டடா அந்த பிள்ளைங்கள அப்படியே கொண்டு ட்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து 8த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். 9த்துக்கு வேற ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சாங்க. அதுல வந்து எங்க கிளாஸ் டீச்சர் வந்து கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் என்னன்னு வரிசையா கேட்டுட்டு வரும்போது, என்ட்ட கேட்கும்போது நான் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அதே மாரி தான் அப்போ நான் டீச்சர் ஆகணும்னு சொன்னேன். அதுதான் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து செகண்ட் பி ஹானஸ்ட். அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டில ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் என்னன்னா, பிள்ளைங்க வந்து நேர்மையா இருக்கணும். குழந்தைங்க தங்களோட நண்பர்களோட விளையாடும்போதோ, இல்ல பழகும்போதோ, வீட்ல இருக்கும்போதோ, உண்மையா நேர்மையா இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட பொய் சொல்லக்கூடாது. ஆ ஒரு தடவ வந்து எங்களுடைய பெரியப்பாவ பார்த்து ஒரு பப்ளிக்ல ஒரு மனுஷங்க ஒரு ஒரு ஆள் வந்து, "உங்க தம்பி பையன் வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் தெரு லைட்ட உடைச்சு போட்டான். அதனால அதுக்கு நீங்க தான் பே பண்ணணும்." அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அத வந்து எங்க பெரியப்பா வந்து என் தம்பிட்ட வந்து கேட்கும்போது, "இல்ல நான் அப்படிலாம் பண்ணலப்பா. அ எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கமே போகல. அந்த அந்த தெரு இருக்க சைடுக்கே போகல." அப்படி சொல்லி என் தம்பி சொன்னான். ஆனா, அ எங்க பெரியப்பா என்ன பண்ணாங்க, அவன கையோட கூட்டு போய் அவங்க கிட்ட போய் கேட்டாங்க. "இந்த பையனா அந்த லைட்ட உடைச்சான்?" அப்படின்னு. "இல்ல இந்த பையன் இல்ல." அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட நேர்மையா இருக்கும்போது, உங்ககிட்ட தப்பே இல்ல இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா நான் பண்ணல அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கலாம். எப்படி என் தம்பி வந்து உறுதியா இருந்தானோ, நம்ம தப்பு செய்யல அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தானோ, அதேபோல நீங்களும் நேர்மையா இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அடுத்து டிசிஷன் மேக்கிங். எந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கணுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்து ஒரு வந்து ஒரு 4 ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, போகிற வழியில வந்து எந்த வழி சரியானது அப்படிங்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க வந்து ஒரு தடவ ஏற்கனவே நீங்க கூட்டு போயிருப்பீங்க. திருப்பி கூட்டு போம்போது, இந்த பக்கம் தான் போணும் அப்படிங்கிற முடிவு வந்து அந்த பிள்ளைங்கள எடுக்க வைக்கணும். நம்ம க நம்ம கையோட கூட்டு போனாலும், நம்ம ஏற்கனவே போனோம்ல, அதே பாதை தான் அப்படிங்கிறத அந்த முடிவெடுக்கிற திறமைய பிள்ளைகள்ட்ட வளர்க்கணும். கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் 4த் ஒன் வந்து கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ உள்ளதுல பிள்ளைங்க வந்து இந்த ஃபோன பார்த்துட்டே ஃபோன
ஃபோன பார்த்துட்டு இருந்துட்டு, அ மத்தவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்ப வீட்டுக்குலாம் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா, பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க, இல்லன்னா ஃபோன பார்த்துட்டு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு வாங்க அப்படின்னு சொல்லு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதது தான் அப்படின்னு நான் சொல்வேன். அ நாங்க வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பிளேஸ்மெண்ட் மீட்டிங் வைப்பாங்க. பிளேஸ்மெண்ட் மீட்டிங்னா, நம்ம வந்து இன்டர்வியூல எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தி நம்மளுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது அந்த அந்த அதில இருக்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சாங்க. 2 குழுவா பிரிச்சு, 2 டீமா பிரிச்சு, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு தலைவர வச்சு, ஒரு ப சொல்லு ஏதாவது ஒரு அ இன்ஃபர்மேஷனே நான் தலைவர்ட்ட சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட்ல இருக்கிற அந்த கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படியே ஒவ்வொன்னா சொல்லி வரும்போது இடையில ஏதாவது ஒண்ணு சரியா யாராவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தாலோ, அவங்க சொல்ல வர்றது எதுவும் புரியாம இருந்தாலோ, கடைசில இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஆ தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப இந்த 2 டீம்ல யாரு கரெக்ட்டா சொன்னாங்களோ, அவங்கள அந்த டீம்ல செலக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கவங்க வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி சொன்னாங்க. அப்போ கிளியரான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா, நம்ம வந்து எந்த பக்கம் இன்டர்வியூல எப்படி போனாலும் நம்ம செலக்ட் ஆகலாம். இப்போ வந்து ஆ கொலாபரேஷன் சில குழந்தைங்க தனியாகத்தான் எங்கனாலும் போணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதுக்கு அன்போடு பேசி மற்றவர்களோடு சேர்ந்து விளையாட அனுமதிக்கணும். நாட்டிற்கு நல்ல குடிமகன்களை மட்டுமல்ல, நல்ல தலைவர்களும், பெற்றோர்கள நாம் உருவாக்குவோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவுல எனக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ளவரும், லாஸ்ட்ல உள்ள தலைவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களும் இந்த மூங்கில் மாதிரி தான் வளர வளர தெரியாது. வளரும்போது அந்த ஆழ் மனதில இருக்கிற கருத்துக்கள் தான் வளரும். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.